வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீல் அண்ட் ரியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம், என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அதாவது இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை வீரனாக்குறது எது? அவனோட பலம். ஆனால் ஒரு மனுஷனை மகானாக்கக்கூடிய ஒரு விஷயம் எது தெரியுமா? அவன் செய்கிற தர்மம் தான். ஸோ இதை மையமாக வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு அருமையான மகானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யாரு? மகாபாரதத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருந்த வீரனாவும் மகானாவும் இருந்த அங்க தேசத்து கர்ணனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்க தேச அரசன் கர்ணன், சூரிய புத்திரன் கர்ணன், இவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு கர்ணனோட பிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு ஸ்டோரின்னு வந்துட்டா ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம சொல்கிறதுல தானே அந்த ஸ்டோரியோட சுவாரஸ்யம், அந்த கதையோட முழுமை எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ வாங்க, கர்ணனோட பிறப்பை பார்க்கணுன்னா குந்தி தேவியோட வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். குந்தி தேவி அவர்கள் குந்தி போஜத்தோட இளவரசி. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க துர்வாச முனிவருக்கு சேவை செய்கிறாங்க. அந்த சேவை செய்கிறதோட பலனா துர்வாச முனிவர் குந்திக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அவர் ஒரு மந்திர உபதேசம் பண்ணுறாரு குந்திக்கு. நீ இந்த மந்திரத்தை எந்த தேவனை மனசில் வச்சுட்டு உச்சரிக்கிறியோ அந்த தேவனோட வடிவில், அந்த தேவரோட குணாதிசயங்களோட உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் கொடுக்குறாரு. ஸோ இவங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. அது சாதாரண தப்பு இல்லைங்க. அவங்க செஞ்ச அந்த தப்பு கடைசியில் எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா அதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க? டெஸ்ட் பண்ணி பார்த்துடுறாங்க அந்த மந்திரத்தை. சூரிய தேவனை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிச்சிடுறாங்க. ஸோ இதோட விளைவாக என்ன ஆகுது? சூரிய தேவர் தோன்றி, நான் உனக்கு ஒரு குழந்தைய தரேன் வரமா, நீ இந்த மந்திரத்தை உச்சரித்த பலனால உனக்கு என்னோட வடிவில் என்னோட அழகு என்னோட குணநலன்கள் எல்லாம் அடங்கின ஒரு மகன் உனக்கு பிறப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, கதறி பார்க்குறாங்க. ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேணாம், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என் அப்பா பாவம், அவருக்கு ஒரு பெரிய அவப்பேரிய வந்துடும், ப்ளீஸ், அப்படி இப்படின்னு கெஞ்சுறாங்க. நோ, எதுவும் நடக்கலை. துர்வாசரோட வரம் பொய்க்காது, உனக்கு நிச்சயமாக அந்த குழந்தை பிறக்கும்னு சொல்லி கடைசியில் அவங்களுக்கு கர்ணன் அப்படிங்கிற ஒரு மாவீரன் குந்திக்கு பிறக்கிறாரு. ஸோ இவங்க தான் கல்யாணம் ஆகாதவங்களாச்சு. குழந்தைய ஏற்றுக்கிட்டா அவங்க அப்பாவுக்கு கெட்ட பேர் ஆகிடும், அவங்களுக்கும் பிரச்சனை ஆயிரும். என்ன பண்ணுறாங்க? மனசை கல்லாக்கி அந்த குழந்தைய மலர் கூடையில போட்டு கங்கை ஆத்துல விட்டுடுறாங்க. ஓகேவா? இப்போ கர்ணனோட விதி, இந்த கூடை கர்ணனின் வளர்ப்பு தந்தையும் தாயுமான அதிரதன் ராதைக்கு கிடைக்குது. இவங்க யாரு? ஆப்வியஸா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க தேசத்தோட அரசருக்கு தேரோட்டியா இருந்தவர் தான் அதிரதன் அப்படிங்கிறவர். அவரோட மனைவி ராதை. இவங்க ரெண்டு பேருக்கும் பல வருஷமா குழந்தை இருக்காது. இவங்க இந்த கங்கையில மிதந்து வர இந்த கூடையை பார்த்து அதுல இருக்க குழந்தையை எடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தை தான் யாரு? கர்ணன். ஸோ இப்போ இவங்க இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, கங்கை தாய் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு நினைச்சு கர்ணனை எடுத்து வளர்க்குறாங்க. இது ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் குந்தி அவங்க சுயம்வரத்துல பாண்டு அவரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 5 பேர் இருப்பாங்க பாண்டவர்கள், அதெல்லாமே நமக்கு தெரியும். இப்போ நம்ம கர்ணன் சைடு வரலாம். ஸோ இவரை அதிரதன் ராதை 2 பேரும் எடுத்து வளர்க்குறாங்க. கர்ணன் அவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குணம் இருந்திருக்குங்க. சின்ன வயசுல இருந்தே யார் அவங்க கிட்ட தானம்னு எதை கேட்டு வந்தாலுமே அவர் யோசிக்காம கொடுத்துருவாருங்க. என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. அப்போ சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு சூப்பரான ஒரு குணம் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அவரு நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய தானங்கள் பண்ணியிருக்காரு. எல்லாமே சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. ஏன்னா ஒரு கொடைவள்ளலை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு கொடைவள்ளல் அப்படின்னு தான் சொல்லணும். சில ஹைலைட்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. அதாவது அவர் பண்ண முதல் தானம்ங்கிறத விட ஹைலைட்டான ஒரு பெரிய தானம் அப்படின்னு ஒன்று சொல்லணும்னா, ஒரு போட்டி ஒன்று நடத்துகிறாங்க சின்ன வயசில். கர்ணனுக்கு ஒரு 12 வயசு இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்னேன், அவர் அங்க தேசத்தில் தான் வளர்றாரு. அங்க தேசத்துலேயும் தலைநகராக இருக்கக்கூடிய செம்பாபுரியில தான் அவர் வளர்றாரு. ஸோ அங்கே இவரோட தந்தை அரசனுக்கு தேரோட்டுறாரு. ஓகேங்களா? இதான் கான்செப்ட். இப்போ இன்சிடென்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 12 வயசாக இருக்கும்போது ஒரு போட்டி ஒன்று நடத்துகிறாங்க. என்ன போட்டி அப்படின்னா, யாரு சிறந்த தேரோட்டி அப்படின்னு ஒரு போட்டி நடத்துறாங்க. நிறைய தேரோட்டிகள் கலந்துக்கிறாங்க. அதாவது இந்த போட்டியில் என்னன்னா தேரோட்டிகளோட மகன்கள் கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அதிரதன் அவர்களுடைய மகனான கர்ணன் இந்த போட்டியில கலந்துக்கிறாரு. ஆப்வியஸ்லி இவர் சூரியபுத்திரன், ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மனுஷன், மாவீரன், தேரோட்டத்துலலாம் ரொம்ப தேர்ச்சி பெற்று விளங்குனதுனால இவங்க இந்த போட்டியில ஜெயிச்சிடுறாங்க. யாரு? நம்ம கர்ணர் ஜெயிச்சிடுறாரு. ஸோ என்ன பண்றாங்க? அரசர் இவருக்கு
இவரோட வேகமாக இவர் ஓட்டிட்டு வந்த ஸ்டைல், இவர் பயங்கரமாக அழகாக ஓட்டினதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக ஓட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாரு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ன தெரியுமா? மாணிக்க மோதிரங்க. ரொம்ப விலை உயர்ந்த மோதிரம். லைக் அந்த மோதிரம் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். அப்படி ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பரிசு கர்ணனுக்கு அரசர் கொடுக்குறாரு. ஸோ இதை வாங்கிட்டு வந்துட்டாரா? வாங்கி முழுசா வீடு கூட திரும்பலங்க, அதுக்குள்ள தானம் பண்ணிட்டாரு. என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். வீட்டுக்கு வர வழியில ஒரு பெண் தன்னோட குழந்தைக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஏழ்மை நிலையில ஒரு பெண் கர்ணனை சந்திக்கிறாங்க. என்னோட குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கர்ணன் யோசிக்காம, இப்பதாங்க பிரைஸ் ஜெயிச்சிருக்காரு, யோசிக்காம என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருந்த மோதிரத்தை கொடுத்துடுறாரு. இதை வச்சு உங்களோட கஷ்டங்களை நீங்க தீர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. எவ்வளோ பெரிய மனசு வேணும் யோசிச்சு பாருங்க. இப்போதான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க, அதுவும் அந்த 11-12 இயர்ஸில் இவ்வளோ யோசிப்போமா? யோசிக்க முடியுமா நம்மளால? ஆனால் அவர் யோசிச்சிருக்காருங்க. ஸோ இது இவர் பண்ண தானங்கள்லேயே ஒரு ஹைலைட்டான தானம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஏஜில், அதாவது 11-12 இயர்ஸில் இப்படி ஒரு விஷயம் பண்ணணும்னா அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய மனசு வேணும். அதனால கர்ணன் செஞ்ச தானங்களில் இது ஒரு சிறப்பான தானமாக கருதப்படுது. ஆப்வியஸாக அந்த 11-12 இயர்ஸில் இவ்வளோ மெச்சூரிட்டி, இவ்வளோ ஒரு பெரிய மனசு எல்லாருக்குமே வந்துடாது இல்லையா? இந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறமா இன்னொரு சிறப்பான இன்சிடென்ட். ஒரு நாள் என்ன நடக்குது, அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, மாதவா எனக்கு ஒரு டவுட்டு, ரொம்ப நாளாக எனக்கு இந்த டவுட் இருக்கு, ஏன் எங்கே பார்த்தாலும் கர்ணன் கர்ணன் கர்ணன், அவர் தான் கொடைவள்ளல், அவர் தான் தானத்தில் சிறந்தவர் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்களே, ஏன் நான் கூட தான் எக்கச்சக்கமாக தானம் தர்மம்லாம் பண்ணுறேன், ஏன் எங்கேயுமே என் பேரை சொல்கிறத விட கர்ணனை அதிகமாக சொல்கிறாங்களே, என்ன காரணம் எனக்கு புரியலையே, நானும் தான் நிறைய பண்ணுறேன், என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. கிருஷ்ணர் வந்துட்டு, இதை நான் உனக்கு சொல்லி புரியறதை விட நீ அதை நேரில் பார்க்கும்போது தான் உனக்கு புரியும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லவும் அவங்க இருக்க வழியில கர்ணன் தேர்ல போயிட்டு இருப்பாரு. அப்போ கிருஷ்ணர் கர்ணனை நிறுத்தி 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ கர்ணனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு போறாரு. அந்த விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் என்ன செஞ்சாரு அப்படிங்கறத நான் சொல்றேன், அதுக்கப்புறமா கர்ணன் என்ன செஞ்சாரு அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் ஒரு தங்க மலையை காமிக்கிறாரு, பொன்மலை. ஓகேவா? அந்த மலையை காமிச்சு, இந்த மலையை வந்துட்டு சூரிய உதயத்துல இருந்து சூரியன் மறையறதுக்குள்ள இந்த மலையை உன்னால எவ்வளவு தானம் பண்ண முடியுமோ தானம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு, முடிஞ்ச வரைக்கும் வெட்டி 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 வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. தானம் கேட்டு வரவங்களுக்கெல்லாம் மலையை வெட்டி வெட்டி கொடுத்துட்றாரு. ஆனால் கொடுத்து முடியல. அதுக்குள்ளே சூரியன் அஸ்தமிச்சிருச்சு. எல்லாரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலி ஒரு கட்டத்துக்கு மேலே அர்ஜுனனால் கொடுக்க முடியல. லைக் மக்கள் எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு இவ்வளோ கொடுக்குற, எனக்கு இவ்வளோ கொடுக்குற, இவனுக்கு பெருசாக கொடுக்குறேன், எனக்கு சின்னதாக கொடுக்குற, என்ன தானம் பண்ணுற அப்படின்னு அர்ஜுனனே வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பொறுமை இழந்து அவங்களுக்குள்ளேயே உருண்டு பிறண்டு அவங்களே அர்ஜுனன் வெட்டி வச்சிருந்த மலையோட பீசஸ் எல்லாம் உருண்டு புரண்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அப்பா என்னால் முடியல அப்படின்னு லிட்டரலி அர்ஜுனன் வந்து சோர்ந்து போயிடுவாரு. சூரியனும் மறைஞ்சிருக்கும். அப்பா என்ன வாழ்க்கடாது, ரொம்ப கஷ்டம், நம்மளும் தானம் தான் பண்றோம், ஆனா நம்மளே எல்லாரும் வசைப்பாடுறாங்க, இதோட தாத்பரியம் என்னன்னே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் யோசிச்சு ஒரு மாதிரி வெக்ஸ்ட் ஆயிடுவாரு. ஒரு மாதிரி அப்பா போதும் அப்படின்னு சொல்லி மனசை விட்டுருவாரு. இதே விஷயத்த கர்ணன்ட்ட கிருஷ்ணர் சொல்லும் போது கர்ணன் வந்து சிம்பிளா முடிச்சிருவாருங்க. என்ன பண்ணுவாருன்னு பாருங்களேன். அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் வெயிட் பண்ண சொல்லுவாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு அன்னச்சத்திரம் நடத்துற ஓனர்கிட்ட போய் பேசுறாரு. இங்க பாருங்க, அங்கிட்டு ஒரு தங்க மலை இருக்குது. ஓகேவா? அரசனோட பார்வை எங்க படுதோ அது அந்த அரசனுக்கே சொந்தம். அந்த வகையில எனக்கு சொந்தமான இந்த மலையை நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரம் எழுதி கொடுத்துட்றாரு. இதை நீங்க என்ன வேணா பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இதுக்குள்ள இருக்கிற டீப் மீனிங்கை பாருங்க மக்களே. அதாவது என்ன, ஈஸியா ஒரு மலையை எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு கிடையாது. ஹி நோஸ் த வேல்யூ. அந்த மலையோட வேல்யூ என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு மலையை வச்சு ஒரு பல புண்ணியங்கள் செஞ்சுட்டாரு. அன்னச்சத்திரம் நடத்துறவரை கொடுக்குறாரு. லிட்டரலி அந்த மலையை வித்து அவங்க ஒரு 4-5 தலைமுறைக்கு அந்த சத்திரத்தை நடத்தலாம். நிறைய ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யலாம். ஸோ அந்த ஸ்மார்ட்னஸ் அண்ட் அந்த தானத்தோட மகத்துவம் வந்து இவரால் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன செயல் அசால்ட்டா செஞ்சுட்டாரு. ஸோ அதுதான் இந்த இன்சிடென்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. இது கர்ணனோட ஸ்பெஷாலிட்டியை நமக்கு நல்லா காமிக்கக்கூடிய இன்சிடென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மலையை கொடுத்துட்றாரு. அது மூலமா ஒருத்தருக்கு தானம் கொடுத்த புண்ணியம், அது போல அந்த மலை மூலமா அந்த சத்திரத்தை நடத்தி ஏழை எளிய மக்கள் பயனடைய புண்ணியம், ஒரே விஷயத்துல இவ்வளோ நடந்துருச்சா? இதுதாங்க ஸ்பெஷாலிட்டி, கர்ணனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது ஒரு இன்சிடென்ட். அடுத்து லைஃப்லயே அவர் ஒரு மகத்துவமான நிலையை அடைய செஞ்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய தானம், தன்னோட உயிரையே துச்சமா மதிச்ச ஒரு தானம்.
அது ஆப்வியஸா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாமே. ஏன்னா ஒருத்தருடைய நல்ல குணங்களை எத்தனை தடவை வேணா பேசலாம், எவ்வளோ வேணா பேசலாம். ஸோ மகாபாரத போர் நடக்கிற சமயத்துல ஒரு நாள் ஆக்சுவலி அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது. எப்போனாலுமே சூரியன் உதயமானதுல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் யாரு கர்ணன் கிட்ட என்ன வந்து கேட்டாலும் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா யோசிக்காம தானம் பண்ணிடுவார். இது அவரோட ஸ்பெஷாலிட்டி. இதை தான் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கிற சமயத்துல மகாபாரத போர் சமயத்திலயுமே அவர் அந்த பழக்கத்தை வந்து மாத்திக்கல, கைவிடல. இப்போ யுத்தம் நடக்குது, ஈவினிங் டைம் நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம். இல்லை மார்னிங் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நம்மளை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கலான்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் அந்த சமயத்துலேயுமே அவரோட அந்த புண்ணிய காரியத்தை அவர் விடவே இல்லை. தானம் பண்ணுறதை அவர் வழக்கமாகவே வச்சுட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது யுத்த சமயத்தில் ஒரு நாள் வழக்கம் போல அவர் சூரியன் உதயமான உடனே தானம் செய்யறதுக்காக நதிக்கரைக்கு போறாரு. அங்கதாங்க ஒரு பெரிய அவர் லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ கர்ணனை நோக்கி ஒரு வயசான ஒரு பிராமணர் வராரு. அவர் வந்து, கர்ணா, நான் உங்களோட புகழை வந்து கேட்டிருக்கேன். நீங்க மிக சிறந்த தான வீரர் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். யார் வந்து என்ன தானம் கேட்டாலும் கொடுப்பீங்களாமே, இப்போ நானும் ஒரு தானம் கேட்கிறேன், கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. கர்ணனுமே நிச்சயமா சூரியன் இருக்கிற வரைக்கும் யார் என்கிட்ட என்ன வந்து கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பிராமணர், எனக்கு உங்க உடம்புல இருக்கிற கவச குண்டலங்கள் தானமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கவச குண்டலங்கள் வந்துட்டு கர்ணன் பிறக்கும் போது அவன் கூடயே வந்தது. ரெண்டுமே அவனோட ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் பாடின்னு தான் சொல்லணும். அவன் உடம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு அங்கமா தான் இருந்துச்சு. அவருக்கு ஒரு நிமிஷம் யோசனை. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. அந்த பிராமணரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த தானம் கேட்குறீங்க, ஓகே ஃபைன், ஆனா இந்த தானத்தை நான் கொடுத்தா நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு தெரியாது, தெரிஞ்சமா இதை கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த பிராமணரும், தெரியும், நல்லா தெரியும், நீங்க சிறந்த தான வீரர்னு கேள்விப்பட்டு தான் வந்தேன், இப்போ கொடுக்க முடியுமா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்க, கர்ணன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலங்க. கத்தி எடுத்து தன்னோட கவசத்தையும் குண்டலங்களையும் அறுத்து தானமா கொடுத்துட்றாருங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம உடலோட ஒட்டிய ஒரு பகுதி தன்னோட உயிர் கவசம், ரத்தமும் சதையும் கலந்த தன்னோட உடம்போட ஒட்டி இருந்த கவசத்தையும் குண்டலங்களையும் கொடுக்கறான். ஒரு மனுஷனால கொடுக்க முடியுது அப்படின்னா அது எப்பேற்பட்ட விஷயம். அப்படி ஒரு கொடை எண்ணம் நமக்கு வருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வராதுங்க. அந்த பிராமணர் கடைசியா காட்சி கொடுக்கறாரு. ஆக்சுவலி அவர் உண்மையாவே பிராமணர் கிடையாது, தேவேந்திரர். இந்திர பகவான் தான் அந்த பிராமணர் தோற்றத்துல வந்து கர்ணன் கிட்ட தானமா கேட்டது. உன்னோட தானத்தை பார்த்து நான் மெய் சிலிர்த்துட்டேன் கர்ணா, கண்டிப்பா உனக்கு நான் ஏதாவது ஒரு வரம் கொடுத்தே ஆவேன், உனக்கு நான் ஒரு பரிசு கொடுக்குறேன், நான் உனக்கு ஒரு சக்தி ஆயுதத்தை கொடுக்குறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நான் கொடுக்குற அந்த சக்தி ஆயுதத்தை உன்னால ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கர்ணனுக்கு கொடுக்குறாரு தேவேந்திரர். ஸோ ஆப்வியஸா அந்த சக்தி ஆயுதத்தை கொண்டு தான் கடோத்கஜன் சாய்க்கப்பட்டான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுதான் கர்ணனோட வாழ்க்கையவே மாத்தின ஒரு சம்பவம். போர் சமயத்துல ஏற்கனவே பல காயங்கள் ஏற்பட்டிருக்கிற அந்த தருணத்துல தானம் பண்றதே பெரிய விஷயம். அதுலயும் குறிப்பா கவசத்தையும் குண்டலங்களையும் ஒருத்தரால தானம் கொடுக்க முடியுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். அதாவது உயிரோட இருப்போமா இல்லையானே தெரியாத ஒரு சிச்சுவேஷன். அப்போ கூட அவர் என்ன யோசிச்சிருக்காரு, தானம்னு கேட்டு வந்தவங்க கிட்ட இல்லைன்னு சொல்றதை விட உயிரை விடுறதே மேல் அப்படின்னு கர்ணன் நினைச்சிருக்காரு. ஸோ அவரோட கவச குண்டலங்களை தானமா கொடுத்துட்டாரு. இது அவர் பண்ண தானங்கள்லேயே மிகச்சிறந்த தானம் அப்படின்னு சொல்றதுல எந்த வித தயக்கமும் எந்த ஐயமும் இல்லை. கர்ணன் அந்த அஸ்திரத்தை வாங்கிக்கிறாரு. நான் இந்த தானத்தை கொடுத்தது உங்களோட பரிசுக்காக இல்லை, என் மனசு அமைதியா இருக்கணும், அதுக்கு தான் நான் இந்த தானத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அன்னைக்கு சூரியன் மறைஞ்சிருக்கலாங்க, ஆனா கர்ணனோட தான புகழ் இன்னைக்கு வரைக்கும் மறையாம தான் இருக்கு. அவன் தோல்வி அடைஞ்ச வீரனா கண்டிப்பா இருக்கலாம், ஆனா தர்மத்துல அவனை வெல்ல யாருமே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இந்த இன்சிடென்ட்ஸ், கர்ணன் வாழ்வு நமக்கு கத்துக் கொடுக்குற பாடம் என்ன, கொடுக்கறது ஒருத்தரோட பலவீனம் இல்லை, அது அவரோட மிகப்பெரிய பலம் அப்படின்றத கத்துக்கிறோம். சிரமத்துல தர்மத்தை காப்பவன் வந்துட்டு தேவன்களையும் அதிர வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் நம்ம இந்த இன்சிடென்ட்ஸ் மூலமா கத்துக்கிறோம். ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள உயிரோட எது தெரியுமா வச்சிருக்கோம், அவங்களோட நல்ல குணங்கள் தான். அதனாலதான் அங்க கர்ணன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கதாபாத்திரமா இல்லாம ஒரு உணர்வா இருக்கிறாரு நம்மளோட. ஸோ இந்த வீடியோல நீங்க எல்லாரும் என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இனிமே வாழ்க்கையில என்ன கடைபிடிக்க போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து சேர பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. பாய்.